அனைவருக்கும் வணக்கம். எந்த மதத்து கடவுளும் யாரையும் என்ன கடவுளா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலை. மக்களாக தான் ஏற்றுக்கிறாங்க, இவங்களை கடவுளா நினைக்கிறாங்க அப்படின்றது என்னோட கருத்து. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலை. மக்களாக நிர்ணயம் பண்ணி இதெல்லாம் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு எல்லா கடவுளும் கடவுள் தான். அதை வழி நடத்துகிற முறைகள் தான் வேறு வேறு இருக்கு. கடவுள் எல்லாரும் இந்து மதமோ முஸ்லீமோ கிறிஸ்தவர்களோ சொல்லப்போனால் நல்ல கருத்துக்களை தான் சொல்கிறாங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு தனித்தனி ஃபார்மாலிட்டிஸில் அதை வழி நடத்துகிற குருமார்கள் தான் அதை பிரித்து சொல்கிறாங்கன்னு தோணுது. சகோதரி அவர்கள் ஒரு அழகான கேள்வியை கேட்கிறாங்க. எந்த கடவுளும் தன்னை கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வதே கிடையாது. நம்ம தான் என்ன செய்யறோம், இதை கடவுள்னு அட்ரஸ் பண்றோம். இது கடவுள், இவர் இந்த கடவுள், அவர் அந்த கடவுள் என்று நாம் தான் வகைப்படுத்துகிறோம். எல்லா கடவுளும் ஒன்றுதான், எல்லா மதங்களும் ஒன்றுதான். அது எப்படி நீங்க எப்படி ஒரு விஷயத்த கடவுளா நீங்க பாக்குறீங்க என்பதான் அந்த கேள்வியினுடைய சாராம்சம். எந்த கடவுளும் தன்னை கடவுள் என்று சொல்வதில்லைன்னு அவங்க சொல்றாங்கல்ல, ஆனா அது அப்படி இல்லை. எங்களுக்கு திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட வேதத்திலேயே தன்னை கடவுள் என்று இறைவன் சொல்கிறான். எங்களுக்கு சொல்லப்பட்ட வேதம் நாங்கள் என்ன நம்புகிறோம் என்று சொன்னால், திருக்குர்ஆன் என்பது இறை வேதம், இறைவனிடத்திலே இருந்து மனிதர்களுக்கு வந்த செய்தி. அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் உண்டு. அந்த அடிப்படையிலே தன்னை மட்டுமே வணங்க வேண்டும், பாபுதுனி, நீங்கள் என்னை மாத்திரம் வணங்குங்கள், நான் தான் கடவுள் என்று இறைவன் பல இடங்கள்ல அறிமுகப்படுத்தத்தான் செய்கிறான். சரிங்களா? அந்த வகையிலே எங்கள் கடவுள் யார் என்பது எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்கள்ல எப்படியோ அது தெரியாது. அப்ப அவங்க கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்க தான் அதை வரையறுக்கிறாங்க. இந்த மதம் இப்படி, இந்த முறைகள் வணக்க முறைகள் என்று வரையறுக்கிறாங்க என்று சொல்கிறார்கள். அதை மற்றவர்களை எப்படி வேணாலும் வரையறுத்திருக்கலாம். அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது. அதை நாம் ஒன்றும் குறை சொல்வதற்கு இல்லை. ஆனால் நாங்கள் எப்படி வரையறுக்கிறோம் என்று சொன்னால், குருமார்களாக சேர்ந்து நாங்கள் இஸ்லாத்தை வடிவமைப்பது கிடையாது. சில பேர் அப்படி செஞ்சாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. நாங்கள் எதை இஸ்லாமிய மார்க்கம் என்று நம்புகிறோம் என்று சொன்னால், எங்களுக்கு 2 அடிப்படைகள் இருக்கிறது, இரு கண்கள்னு சொல்லலாம். ஒன்று என்ன, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம், திருக்குர்ஆன் என்கின்ற வேதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேதத்திலே எங்களுக்கு பல போதனைகள், பல வணக்கங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்றால் என்ன, கடவுளை நாம் எப்படி வணங்க வேண்டும், கண்ணால் காணாத கடவுளை எப்படி வணங்குறதுங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு கூட வரலாம். கடவுள் இல்லைங்கிற ஒரு பார்வையெல்லாம் வருதுல, அது கிட்டத்தட்ட ஒரு நாத்திக சிந்தனையை கூட நம்ம எடுத்துக்கலாம். கடவுளை எப்படி நம்புறது, கடவுள் நம்ம பார்த்தது யாரு அப்படிலாம் கேட்கறாங்கல்ல. இந்த கேள்விகளுக்கு நிறைய விடைகளை திருக்குர்ஆன் சொல்கிறது. நாமே கூட சிந்தித்து கூட அதை உணரலாம். பொதுவாக இந்த பகுத்தறிவு எது என்பதை தீர்மானிப்பதிலே மக்களிடத்திலே சில தடுமாற்றங்கள் உண்டு. பகுத்தறிவு என்ற பெயரிலே நம்மை அறியாமல் சில நேரங்கள்ல தவறான சிந்தனைகளுக்கு நம்ம போவது உண்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐம்புலனுக்கு எட்டணும், அதுதான் அறிவுன்னு நினைக்கிறாங்க. ஐம்புலன்கள் சொல்றாங்கல்ல, கண், காது, மூக்கு, செவி, தொடு உணர்வல், ருசி புசி பார்க்கிறது, இந்த மாதிரி 5 புலன்கள் இருக்கு. கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், மூக்கால நுகர்றோம், நாக்கால சுவைக்கிறோம், தொட்டு பார்த்தாத தொடு உணர்வு, இந்த 5 புலன்கள் இருக்குல்ல, இந்த 5 புலன்களுக்கு எட்டுனாதான் அது அறிவு என்று அவர்கள் வரையறுக்கின்றார்கள். ஆனா 5 புலன்களுக்கு இல்லாத இன்னொரு அறிவு இருக்குது, அதைத்தான் பகுத்தறிவுங்கிறோம். பகுத்தறிதல் என்றால் என்ன, கண்ணால் காண முடியாததையும் சிந்தித்து உணர்வதுதான் பகுத்தறிவு. காதால் கேட்க முடியாததையும் கேட்டறிவதுதான் பகுத்தறிவு. மூக்கால் நுகர முடியாததையும் நுகர்ந்தறிவதுதான் பகுத்தறிவு. இதுதான் பகுத்தறிவுங்கிறோம். இப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, பகுத்தறிவு என்ற பெயரிலே பகுத்தறிவிற்கு எதிரான ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. கடவுளை நீ பார்த்திருக்கியா, நீ ஏன் நம்புறன்னு கேட்கிறாங்க. அப்ப கடவுளை நம்ம வணங்குவதாக இருந்தால் கடவுளை பார்த்தால்தான் நம்ப வேண்டும் என்ற ஒரு பார்வை அவங்களுக்கு வருதில்ல. இது பகுத்தறிவா என்று கேட்டால் வெளிப்படையா பார்க்கும்போது பகுத்தறிவு மாதிரி தெரியும். ஆனா இது பகுத்தறிவு கிடையாது. பார்க்காவிட்டாலும் ஒன்றை நம்புவதுதான் பகுத்தறிவு. நான் எளிமையா சில கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த மைக் இருக்கு, இது ஒரு மைக்ரோஃபோன் சொல்றோம். இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்.
இது என்ன செய்கிறது? இது ஒரு ப்ராசஸ் பண்ணுது. அதாவது இதுக்குள்ள ஒரு டயஃப்ரம் இருக்கு. இந்த மைக்கை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்னா சத்தம் குறைஞ்சிருதா? இந்த மைக்கை நான் போடும்போது சத்தம் அதிகமா கேட்குது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இதுக்குள்ள ஒரு மெக்கானிசம் இருக்கு. இதுக்குள்ள உள்ள டயஃப்ரம் என்ன பண்ணுதுன்னா என்னுடைய ஓசைகளை, சவுண்ட் எனர்ஜி, இந்த ஓசை வடிவத்தை உள்வாங்கி அது கரண்டாக மாத்துகிறது. இந்த மைக்குடைய வேலை என்ன? என்னுடைய சவுண்டை வாங்கி இது கரண்டா மாத்து. இந்த வயர் போகுது பாருங்க, இந்த வயருக்குள்ள ஓசை போகாது, இந்த வயருக்குள்ள கரண்ட் தான் போகும். இந்த மைக்ரோஃபோன் என்னுடைய பேச்சை கரண்டாக மாற்றி இந்த வயர் வழியாக அனுப்புகிறது. இந்த வயர் எங்க போகுது? ஒரு ஆம்பிளிஃபயருக்கு போகுது. அந்த ஆம்பிளிஃபயர் என்ன பண்ணுதுன்னா அந்த மின்சாரத்தை அதிகமாக அது உற்பத்தி பண்ணுகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. இந்த ஸ்பீக்கருக்கு கரண்ட் வருது. அது திருப்பி என்ன பண்ணுது? இது உல்டா பண்றது. இந்த மைக்கும் ஸ்பீக்கர் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல வேலை செய்யும். மைக்கு என்பது சத்தத்தை கரண்டாக மாற்றும், ஸ்பீக்கர் என்பது கரண்ட் சத்தமாக மாற்றும். உங்களுக்கு கேட்குது. இதுல உள்ள ஒரு மெக்கானிசம். நான் என்ன கேட்கிறேன்னா இந்த மைக்கை கண்டுபிடிச்சது யாரு? இவ்வளவு பெரிய ஒரு சாதனத்தை கண்டுபிடிச்சது அவர் அறிவாளியா இல்லையா? மின்சாரத்தை நம்ம பார்க்கிறோம். மின்சாரத்துல 2 விதமான மின்சாரம் இருக்கு. ஏசி, டிசிம்பாங்க. ஏசி என்பது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்பாங்க. டிசி என்பது என்ன? டைரக்ட் கரண்ட்பாங்க. எடிசன் கண்டுபிடிச்சது டிசி தான். அப்ப ஏசியை கண்டுபிடிச்சது யாருன்னா டெஸ்லான்னு சொல்லுவாங்க. அது நிறைய அதுல கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா எடிசனை நம்ம மீட் பண்ணியிருக்கிறோமா? தாமஸ் ஆல்வா எடிசனை நம்ம மீட் பண்ணியிருக்கிறோமா? இல்ல. ஆனா அவர் அறிவாளியா இல்லையா? நீங்க என்னைக்காவது போன் பண்ணியாவது பேசியிருக்கீங்க, ஒரு மெயிலாவது பண்ணிருக்கீங்களா? தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு மெயில் பண்ணியாவது பேசியிருக்கிறோமா? இல்ல. ஆனா அந்த எடிசன் டெஸ்லாவுடைய கண்டுபிடிப்பு இன்னைக்கு இங்க இருக்குது. இதை பார்த்து அவங்க அறிவாளி நீங்க ஏத்துவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? ஏன் ஏத்துக்கிறீங்க? நீங்க அவரை பார்க்கவே இல்லையே, நீங்க அவரை மீட் பண்ணவே இல்லையே, அவருக்கு ஒரு மெயில் கூட நீங்க அனுப்பலையே, எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அவருடைய கிரியேஷன் இருக்கு. அப்ப கிரியேஷன் இருக்குன்னா கிரியேட்டர் இருக்காருன்னு அர்த்தம். ஒரு படைப்பு இருக்குன்னு என்னங்க அர்த்தம்? படைத்தவன் இருக்கிறான். இந்த மைக்கு தானா வர முடியுமா? இந்த மைக்கு இந்த இதுல இரும்பு இருக்கு, பல உலோகங்கள் இருக்கு, இது தானா உருவாக்கிச்சுன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி உருவாகும்? இந்த டேபிள் தானா உருவாக முடியுமா? நீங்க உட்கார்ந்துக்கிற சேர் தானா உருவாக முடியுமா? அது எடுக்கப்படுகிறது, அது டையாக்கப்படுகிறது, அது ஒரு எந்திரம் தயாரிக்கிறது, அதை ஒருத்தன் அதை வேலை செய்கிறான். இப்ப நாம அணியக்கூடிய ஆடை, அது டைரக்டா ஆடை தானா வந்தது, பருத்தி தான் வந்தது. பருத்தி என்ன? பஞ்சு தான் அது உற்பத்தி பண்ணும். அதுல இருந்து சட்டை முளைக்குமா? சுடிதார் முளைக்குமா? சேரி முளைக்குமா? அதை மனுஷன் தான் உருவாக்கலாம். அப்ப ஒரு சேரி இருக்குன்னு சொன்னா 50 பேருடைய வேலை அங்கே இருக்கிறது. ஒரு சேரி தானாக உருவாக முடியாது நம்ம நம்புறோம். அவர் எப்படி உலகம் தானா உருவாக முடியும்? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப எந்த ஒன்றையுமே பார்த்து நம்புதல் என்பது அது பகுத்தறிவு கிடையாது. பார்க்காவிட்டாலும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உணர்ந்து நம்பணும். அதுதான் என்ன? பகுத்தறிவு. சிம்பிளா இவ்வளவுலாம் டீப்பா நீங்க வேண்டாம். சிம்பிளா நான் கேட்கிறேன். நம்ம வீட்டுல ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெட்டு வளர்க்குறோம். அந்த நாயை நம்ம கூப்பிடுறோம். அல்லது ஏதோ ஒரு நாய் இருக்கு, ரோட்ல உள்ள ஸ்ட்ரீட் டாக் கூட நீங்க வச்சுக்கலாம். அந்த நாயை பார்த்து என் கூட அதை பெட்டி கடைக்கு வா, ஒரு பிஸ்கட் வாங்கி தர்றேன்னு கூப்பிடுறோம். அந்த நாய் வருமா? வராது. ஏன்னா அதுக்கு காது இருந்தா கூட அந்த புலன் நம்ம சொல்ற மாதிரி வேலை செய்யாது. அந்த நாய்க்கு நம்ம என்ன செய்யணும்? பிஸ்கட்டை கண்ணில் காட்டினா தான் ஓடி வரும். இதே ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைய அந்த கடைக்கு வா, நான் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னா அந்த குழந்தை வரும். ஏன்னா அந்த குழந்தைக்கு பகுத்தறிவு இருக்கு. அதாவது சாக்லேட் அந்த குழந்தை பார்க்கல, சாக்லேட்டை பார்க்காவிட்டாலும் பார்க்காத ஒன்றை நம்புது பாருங்க அந்த குழந்தை. இவர் உடன் சென்றால் நமக்கு அது கிடைக்கும் நம்புதே. அங்கேதான் ஒரு நாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அங்கேதான் பகுத்தறிவுக்கும் அஞ்சறிவுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே 6ஆம் அறிவு என்பதை கொண்டு சிந்திக்கும் போதுதான் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். இது ஒரு பெரிய விரிந்த ஒரு தலைப்பு. இருந்தாலும் ஒரு சில தகவல்களை மாத்திரம் நான் அதில் பதிவு செய்து கொண்டேன். அப்ப கடவுள் என்று ஒருவர் கண்டிப்பாக இருக்கிறார். நாங்கள் இறைவன் எங்களுக்கு சொல்லப்பட்ட வேதத்தில் உள்ள கடவுளை நாங்கள் கடவுளாக நம்புகிறோம். அவர் தன்னை வணங்கும்படி சொல்கிறார், அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சரிங்களா? அதனால எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மற்ற மக்களுடைய பார்வையாக இருக்கலாம். எல்லா கடவுளும் ஒன்றுதான். ஏன்னா கடவுள்ல பல டைப். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், மக்கள் ஒன்னையா கடவுளுங்கிறாங்க. கடவுளை பல விஷயங்களையும் மக்கள் கடவுளா நம்புறாங்க, விரும்புறவங்க வணங்கிட்டு போறாங்க. எங்களுடைய நம்பிக்கைப்படி நாங்கள் யாரை கடவுளாக வணங்குகிறோமோ அந்த ஒருவனை தவிர வேறு ஒன்றுமே உலகத்திலே கடவுள் இல்லை. இதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது.